எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அனிதா ஃப்ரம் லக்ஷ்மி வஸ்திராலயா. நவராத்திரினாலே அம்பாளோடு ஒரு பண்டிகையாகும். 9 நாளைக்கும் அம்பாள் 9 ஸ்வரூபம் எடுப்பாள். அதை பத்தி பேசுறதுக்கு நான் வெல்கம் பண்றேன் மிஸ்ஸஸ் சவிதா ஸ்ரீனிவாசன். சவி ஆறு பார்த்தேன்னா என்னோட தம்பியோட வைஃப் ஆகும். சொல்லு சவி, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? ராம் ராம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நவராத்திரியில அம்பாளை பத்தி பேசுறதுக்கு. அம்பாள்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவள் தானே இந்த அம்பாள். இந்த நவராத்திரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை, பெண்களை கொண்டாடுற பண்டிகை தான் இந்த நவராத்திரிங்கிறது. அனிகா, ஒரு வருஷத்துல எத்தனை நவராத்திரி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நவராத்திரி இப்ப இந்த புரட்டாசி மாசத்துல வருது. நாளையில இருந்து நம்ம கொண்டாட போறோம். அது ஒண்ணுதானே இருக்கு? இல்லை, நமக்கு 4 நவராத்திரி ஒரு வருஷத்துல வருது. அதாவது உத்தராயணத்துல 2 நவராத்திரி, தட்சிணாயணத்துல 2 நவராத்திரி வருது. வசந்த நவராத்திரி, குப்த நவராத்திரி, அப்புறம் ஆஷாட நவராத்திரி, அப்புறம் ஷரத் நவராத்திரி. இந்த ஷரத் நவராத்திரி தான் நம்ம எல்லாருமே காமனா கொண்டாடுற, பாரத தேசம் பூரா கொண்டாடுற ஒரு நவராத்திரின்னு சொல்றது இந்த ஷரத் நவராத்திரி. ஷரத் நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரின்னு கூட ஒரு பேர் உண்டு. இது நம்ம எப்படி கொண்டாடுவோம்னா, ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு மலைமகள், அப்புறம் 3 நாளைக்கு அலைமகள், அப்புறம் கடைசி 3 நாளைக்கு கலைமகளை கொண்டாடுறோம். அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. என்னன்னா, மகா சரஸ்வதிக்கு மற்ற நவராத்திரிகள்ல இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா இல்லை. அதனால சாரதா நவராத்திரின்னு அதனாலதான் இந்த நவராத்திரிக்கு ஒரு பேரு கூட இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த 3 நாளைக்கு அம்பாள் நம்மளை கடாட்சிக்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு அம்பாள் நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் தரா. அந்த தைரியமும் வீரமும் இல்லைன்னா நம்மளால எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு செல்வம் வேணும். அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாதான் அப்புறம் முன்னுக்கு போக முடியும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அது முடிஞ்சுண்டு ஞானம் இருந்தா தான் இது ரெண்டும் நம்ம கிட்ட இருந்தா இருக்கிற பிரயோஜனம். அப்ப இந்த 3 ஸ்வரூபமும் நமக்கு கடாட்சம் கிடைச்சதுன்னா நம்மளை வெல்லறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அம்பாளோட பூர்ண கடாட்சம்ங்கிறதே இந்த நவராத்திரியில இந்த 3 ஸ்வரூபத்தையும் நம்ம வழிபடுறதுனால தான் நமக்கு கிடைக்கிறது. நவராத்திரினாலே நவ துர்கையாகும். அப்ப ஃபர்ஸ்ட் டே வர இந்த துர்கையோட ஸ்வரூபம் என்னவாகும்? ஃபர்ஸ்ட் வர துர்கையோட ஸ்வரூபம் சைலபுத்ரின்னு சொல்லுவா. சைலபுத்ரி வேற யாரும் இல்லை, பார்வதி தான். அதாவது தக்ஷ யாகத்துல தாக்ஷாயணியோட அந்த அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர அவதாரம் தான் சைலபுத்ரி. ஹிமவானோட புத்திரியா அம்பாள் அவதாரம் எடுக்கிறா. அந்த அம்பாள் கையில திரிசூலம் ஏந்தின்னு இருப்பா, வெண்பட்டு உடுத்தின்னு இருப்பா, வெள்ளை ரிஷபத்துக்கு மேல அம்பாள் வந்துருப்பா, அபயவரத ஹஸ்தத்தோட வந்துருப்பாங்கிறது தான் அவளுடைய ஸ்வரூபம். இந்த அம்பாளை நம்ம சராசரி வாழ்க்கையில நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இவள் சைல புத்திரி தானே, அதனால பாலஸ்வரூபமா தான் இந்த அம்பாள் இருப்பா. அதனாலேயே தான் நம்ம முதல் நாளைக்கு நிறைய பேரோட ஆத்துல கன்னியா பூஜை பண்ணுவோம். அதாவது பாலா பூஜை பண்ணுவோம். ஆத்துக்கு கன்னியா குழந்தைய அழைச்சிட்டு பாவாடை ஜாக்கெட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு சாதம் போட்டுட்டு அவளை நமஸ்காரம் பண்ணி அம்பாளாகவே உட்காத்தி பூஜை பண்றது ஒரு வழக்கம். இது சைலபுத்ரி. அந்த குழந்தை அந்த குழந்தை ஸ்வரூபத்துல அம்பாள் இருக்கிறதுனால தான் அன்னைக்கு கன்னியா பூஜையை நம்ம பண்றோங்கிறதும் ஒரு மரபு. இதுல இப்ப நம்ம ஆத்துல பொன் குழந்தைகள் இருக்குன்னு வச்சோம்னா, நம்ம ஆத்து குழந்தைகளை நம்ம பலகையில உக்காத்தி இந்த மாதிரி அம்பாளுக்கு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். முதல்ல நம்ம ஆத்து குழந்தை, அப்புறம் அடுத்த ஆத்து குழந்தையும் அழைச்சுட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி மரியாதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பிரதமையில வர துர்கைக்கு இத்தனை அர்த்தம் இருக்குங்கிறது இதுதான் நான் ஆதியமா கேட்கிறேன். 2ஆம் தந்தைக்கு வர துர்கையோட ஸ்வரூபம் என்னவா? அதாவது த்விதீயம் பிரம்மச்சாரணின்னு தானே சொல்லுவா. அம்பாள் பிரம்மச்சாரணியா இருக்கா. பிரம்மச்சாரணின்னா யாரு? தபஸ்வினி. அம்பாள் பார்வதியா அவதாரம் பண்ணி அந்த பரமேஸ்வரனை போய் அடையறதுக்கு, திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அம்பாள் தபஸ் பண்றா. அம்பாளோட தபஸ் அப்படின்னு சொல்றது இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது, இனிமேலும் யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தபசு பண்றதுக்கு அம்பாளால மாத்திரம்தான் முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த அம்பாளை பார்த்து இந்த உலகமே சர்வலோகமும் வியந்து போய் பிரம்மாவே அந்த அம்பாளுக்கு பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறா.
தபஸ்சாரிணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறா. இந்த அம்பாளோட கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, கையில ஜப மாலை இருக்கு, கமண்டலம் இருக்கு. என்னன்னா அம்பாள் தபஸ்ல உட்காந்துருக்கா இல்லையா, அதனால இந்த அம்பாளையெல்லாம் நம்மளை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசியில தான் இந்த அவதாரங்கள் அத்தனையும் அம்பாள் வந்து எடுத்திருக்கா. காசியில போனா இந்த பிரம்மச்சாரணிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, இதை வந்து நம்ம அங்க பார்க்கலாம். இப்ப சைலபுத்திரிக்கு நம்மாத்த குழந்தைகள் அடுத்த குழந்தைகள் எல்லாம் நம்ம பூஜை பண்ணிடும். அப்போ இந்த 2வது நாளான பிரம்மச்சாரணிக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரம்மச்சாரணிக்கு வந்து குமாரிகளை ஆத்துக்கு அழைச்சிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கலாம். அதாவது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள், ஒரு ஆம்பிஷனோட இருப்பா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற குழந்தை, அதுவே ஒரு தபசு தானே. நல்ல வாழ்க்கை நமக்கு அமையணுங்கிறது வந்து ஒரு தபசு தானே. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை அழைச்சிட்டு நம்ம வெத்தலை பாக்கு கொடுத்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அம்பாளை சைலபுத்திரியா பார்த்தோம், 2ஆம் தந்தைக்கு பிரம்மச்சாரணியா, 3ஆம் தந்தைக்கு அம்பாளோட ஸ்வரூபம் என்ன? அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படிங்கிற ஒரு திருநாமம் அம்பாளுக்கு சகசிரநாமத்துல உண்டு. அந்த ஸ்வரூபம் தான் சந்திரகண்டா அப்படின்னு சொல்லுவா. அம்பாள் பெரையில வந்து சந்திரனை வந்து சிரசுல தரிச்சுன்னு இருப்பான். இந்த அம்பாளுக்கு வந்து 3 கண்ணு இருக்கும், 10 கரங்கள் இருக்கும், அப்புறம் அபயவரத ஹஸ்தம் இருக்கும், நம்மளை காப்பதற்கு. அதாவது ஒரு பெண் கல்யாணமாயி அவளோட ஆம்படையானோட ஆத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவளுடைய எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுறது. ஸோ அதை வந்து பண்றதுக்கு அவளுக்கு 10 கரங்கள் தேவை. எல்லாருக்கும் உபச்சாரம் பண்ணணும்னா அந்த 10 கரங்கள் தேவை. அதே மாதிரி தான் அம்பாளுங்க கல்யாணமான ஒரு ஸ்வரூபம், அதான் சந்திரகண்டா. அவள் வந்து சிகப்பு நிறத்துல இருக்கிற வஸ்திரத்தை தான் அணிஞ்சுட்டு இருப்பாள். சிகப்புங்கிறதே வந்து வீரம், அவளுக்கு அத்தனையும் அந்த வீரம் தேவையான ஒரு சமயம்தான் இந்த திருமணமான ஒரு தருணம். இப்ப நம்ம வந்து 1ஆம் தந்தைக்கு கன்னியா பூஜை பண்ணணும், 2ஆம் தந்தைக்கு குமாரிகளை பூஜை பண்ணணும். அப்ப 3ஆம் தந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 3ஆம் தந்தைக்கு வந்து நம்ம சுவாசினி பூஜை பண்ணிக்கலாம். இந்த சுவாசினி பூஜைங்கிறது என்னன்னா, கல்யாணம் ஆன சுமங்கலிகளுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கறது. வெத்தலை பாக்குங்கிறதே வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். வெத்தலை பாக்குல புஷ்பம், மஞ்சள், குங்குமம், இந்த மங்களகரமான எல்லாத்தையும் அவளுக்கு வந்து நம்ம கொடுக்கறது. அம்பாள் ஸ்வரூபமா நம்ம அவளை பார்த்துண்டு அவளுக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கு கொடுக்கறது. அதே மாதிரி நம்மளும் அவாத்துக்கு போறத நம்மளையும் அவ அம்பாளா நினைச்சுட்டுதான், அந்த ஸ்வரூபமா நினைச்சுட்டுதான் இந்த வெத்தலை பாக்கு நமக்கு தரா. இதுதான் சுவாசினி பூஜை. அவளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு விமர்சையா பண்றவாளும் இருக்கா, சாதாரணமா வரவாளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்றவாளும் இருக்கா. இந்த சுவாசினியை உட்காத்தி அவளுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூஜை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அவளுக்கு சாதம் போட்டு அந்த மாதிரி பண்றதும் வழக்கம். நீர் வாக்குற மாதிரி அந்த வழக்கமும் உண்டு.